ஏய், யாருல அது? பா, எந்திரிப்பா எந்திரிப்பா. அதான் அடிக்கடி படிச்சாப்பா. பார்த்து பார்த்து. பா, மேல இருந்து எல்லையும் வருது, பார்த்து வர மாட்டியாப்பா? ஒண்ணு கிடக்கு ஒன்னாச்சுன்னா என்னப்பா பண்றது? மன்னிச்சிருங்க ஐயா. அது சரி போ. சரி, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? ஐயா என் பேரு பரணி. நான் நடுக்குலூர்லேருந்து வாரேன். சரி. இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். அப்படியே வீட்டுக்கு ஒத்தாசையா தென்னை வேலை பார்க்கலான்னு. நீங்க மட்டும் தென்னை எப்படி வரும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஊர்ல அப்படியே படிச்சுட்டே வேலை பார்த்துப்பேன். அது சரிப்பா. உன் ஊர்ல தென்னை பறிக்கிறவங்க இருப்பாங்களே. இருக்காங்க தாங்க ஐயா. ஆனா ஊருக்குள்ள தென்னை ஏர்ல யார் கை தேர்ந்தர்னா தென்னை வரவங்க உங்களை தான் சொல்றாங்க. அதான். சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இன்னைக்கு வேலை முடிஞ்சது, நாளைக்கு காத்துல வா, உனக்கு யார சொல்லித்தரேன். சரிங்க ஐயா. முதல்ல தென்னை ஏறதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டிக்கும். வெறுமனே தென்னை மேல ஏறு. தென்னை மரத்துல ஏறும்போது இப்படி ஏறாத, உன் கை ரொம்ப வலிக்கும். உன் உடம்ப மரத்தோட ஒட்டி 2 கையில கட்டி அணைச்சிக்கோ. அவ்வளோ இல்லை. இப்போ உன் காலை பின்னாடி தள்ளி கையை வச்சு மேல அப்படியே ஏறு. ஏறு. அப்படிதான் ஏறு. ஏறு. எரியுதுங்க ஐயா. இப்பதானே ஏற ஆரம்பிச்சிருக்க, அப்படி நோக்காம ஏறலான்னு பாத்தியா? சரி சரி, நீ மேல ஏற கத்திட்டு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். தம்பி, இப்ப இந்த கயிறை கால்ல மாட்டி ஏறு. ஏறு.
பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வந்துட்டேன். ஹலோ மாப்பிள்ள, அவன் வந்துட்டாளா? வரல. ஆமாடா. இது மாப்பிள்ள, இன்னைக்காவது உன் லவ் எப்படியா சொல்லி தொலைஞ்சிடல. இன்னைக்கும் பயந்து ஓடிடாத. எனக்கு தெரியும், நீ மூணு. என்னது இது? லவ் லெட்டர். ஆ, லவ் லெட்டர். இதுல வெக்கம் வேற. அச்சி, மூஞ்ச பாரு. ஏண்டா ஒரு லவ் லெட்டர் இப்படி பயந்து பயந்து கொடுக்குற? ஒருவேளை நாளைக்கு எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேட்டு வந்தா எப்படா பேசுவ? அதெல்லாம் பேசுறேன் ரேவதி. ஆமா, அப்படியே நீ பேசி கிழிச்சிட்டாலும் நீ பேசுற லட்சணத்தை தான் இப்ப பாக்குற. நீ என்னைய பார்த்தாலே நீ இப்படி பயப்படுற, இதுல எங்க அப்பாவெல்லாம் பார்த்தா ஒன்னுக்கே இருந்துருவ போல. சரிடா, ஒன்று பண்ணுவோம். வர வேலண்டைன்ஸ் டே நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா பார்ப்போம். அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் அவ்வளோவா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ போகிறதுக்கு வழியை விடு, தள்ளு. வணக்கம் சிஸ்டர். ஆமா, இந்த தென்னை யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? மாப்பிள்ள, இனி எவ்வளவு நேரம் நம்மள அந்த ரேவதி புள்ள வீட்டையே பார்த்துட்டு இருப்ப? இல்ல, ராத்திரி நேரத்துல அந்த புள்ள வீட்டுக்குள்ள எப்படி போறோம் யோசிக்கேன். இதுக்கால எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்த? அப்படியே தென்னை மேல ஏறி போவியா? அதை விட்டுட்டு மாப்பிள்ள, செம ஐடியா மாப்பிள்ள. ஆனா எனக்கு தென்னை எனக்கு தெரியாதே. கிழிஞ்சது போ. அப்புறம் எப்படி ஏற கத்துக்கிட்ட? மாப்பிள்ள, அந்த புள்ளியோட அப்பா என்ன பண்றா சொன்ன? தென்னந்தோப்புல தென்னைக்காரரா இருக்காரு. ஐடியா கிடைச்சிருச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள அடப்பாவி. ரேவதி இன்னும் தூங்கலையாமா? இப்ப தூங்க போயிடுறேன்ப்பா. இப்ப இருக்க பசங்க எங்க மணி நேரத்துக்கு தூங்குறீங்க?